அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அது உங்களுக்கு நல்ல வகையில் பயன்படும். அது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதை சரி உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு ஒரு யூஸ் ஆகுமே அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் எல்லாமே இப்போ ஒரு கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணுறோன்னா ஒன்று மெயில் ஐடியில் சேவ் ஆகிடுது. இப்போல்லாம் மெயில் ஐடி வச்சு சேவ் பண்ணிட்டா நம்ம அது எப்போ வேணாலும் அழியாமல் நம்பரை பார்த்துக்கலாம், டெலிட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இப்போ மொபைல் நம்பர் இல்லைனா ஒரு சில பேர் தொடர்பு கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அதில் நம்பர் இருக்குது. இப்போ அது இன்னொரு மொபைல் நம்பருக்கு மாற்றணும், இல்லை நம்ம கான்டாக்டை வந்து சேவ் பண்ணணும். இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் இப்போ ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக நான் வீடியோன்னு ஒன்று போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ அதில் போய்ட்டு இப்போ பாருங்களேன், இப்போ இந்த காண்டாக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், இதே வரும் இந்த ஃபோனில் போனாலே பாருங்கள், ஃபேவரட்ஸ், ரீசெண்ட்டு, காண்டாக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் போய் நம்ம மேலே ஒரு நம்பரை கிளிக் பண்ணாலும் இப்படி வரும். இது ஒன்று, இன்னொன்று இது உள்ளே இதை பாருங்கள், காண்டாக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் போய்ட்டு இப்படி இந்த ஒரு நம்பரை இப்படி செலக்ட் பண்ணோம்னா இப்படி கீழே இப்படி டச் பண்ணி பார்த்தா அங்கே பண்ணுங்க, ஆல் காண்டாக்ட்ஸ் மொத்தம் உங்கள் செல்லில் எத்தனை காண்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், 1223 காண்டாக்ட்ஸ் இருக்குது. இப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து வேற ஒரு மொபைலுக்கு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ அதில் எப்படின்னா இதிலே தான் இந்த காண்டாக்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இப்போ எந்த பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில் சேவ் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், சேவ் ஒன்று. இப்போ இதில் போய்ட்டு தான் பாருங்கள், அந்த மூலையில் இருக்கிற அந்த ரைட் சைடில் போய்ட்டு இப்படி ஒரு வாரமாக வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், கொடுத்துட்டு ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். எக்ஸ்போர்ட்டிங் காண்டாக்ட்ஸ், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு தெரியும், இம்போர்ட்னா உள்ளே இருக்கிறது, எக்ஸ்போர்ட்னால் வெளியே அனுப்புறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேட்கும். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்களா, இல்லை மெயிலில் சேவ் பண்ணணுமா, இல்லை நீங்கள் வச்சுக்கிற ஃபைல் மேனேஜரு, இல்லை இதில் மை ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலையா, எதில் போய் உங்கள் நம்பரை சேவ் பண்ணுறதுன்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம மெயிலே போட்டு வச்சுட்டோம்னா எப்போனா எடுத்துக்கலாம் அப்படின்றத. இங்கே பாருங்கள், மெயிலில் போயிட்டு என் மெயிலுக்கு என் மெயிலுக்கு அனுப்புகிறேன். இப்போ அது வந்து போயிட்டு வேறு ஒரு மெயிலுக்கு அனுப்புகிறேன். வேறு மெயிலுக்கு அனுப்பலாம், இல்லை உங்கள் மெயிலில் கூட சேவ் பண்ணலாம். ராஜ் சத்யா மேக்ஸ்ன்னு இருக்குது. மெயில் ஐடி சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் என்ன சப்ஜெக்ட்னு கொடுக்குறேன், மை காண்டாக்ட் நேம் லிஸ்ட் அப்படின்னு போட்டு மெயிலில் அனுப்புகிறேன். இப்போ அது போய் ஒரு மெயிலில் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இப்போ இந்த நம்பரு நம்ம வேணான்னா இப்போ டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது எப்படி போய் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம மெயிலில் போயிட்டு இப்போ சிங்க் கொடுத்து இப்படி பார்த்துட்டு சிங்க் இங்கே பாருங்கள், முன்னாடி தான் வந்துச்சுங்களா, 6/11க்கு மைக்கு நேம் லிஸ்ட்டு வந்துருச்சு. இப்போ இது ஓப்பன் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா எல்லா நம்பரும் உங்கள் செல்லில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக போய் காண்டாக்டில் போய் உட்காந்துக்கும். நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இருக்கும். மொபைல் நம்பர் நம்மளுக்கு தொலைஞ்சு போகாமல் இருக்கும். மொபைல் நம்பர் சேவ்லேயும் இருக்கும். நீங்கள் அப்பப்போ உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ அனுப்பிச்சி வேறு ஏதாவது ஃபைல்லே சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை பென்ட்ரைவில் கூட நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பர்ஸ் இப்போ எல்லாத்துக்கும் காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு சில விஷயம் நான் சிரமமாக இருக்கும். இப்போ அதனால் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.